குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார். கடந்த தேர்தலில் நடந்தது தெரியல உங்களுக்குலாம். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க, வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இதுதான் கேட்டோம், வேற எதுவுமே வேண்டாங்க. தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற வேண்டும். இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. முதலமைச்சர் இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். 15 விழுக்காடு கையெழுத்து போடுங்க, ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம், தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியன் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும்.